ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26, 27, 28, 31 வசனங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நல்லதாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய 6ஆம் நாள் ஆயிற்று. ஆண்டவர் இந்த உலகம் முழுவதையும் உண்டாக்குவதற்கு 6 நாட்கள் சென்றதாம். உலகத்தில் உள்ள அனைத்தையும் அவர் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை வெளிச்சம் உண்டாவதாக. நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் பேசுகிற முக்கியமான வார்த்தை, உடைய உள்ளத்தில் வெளிச்சம் உண்டாவதாக, உள்ளத்தில் உள்ள இருள் மறைவதாக, ஒழுங்கின்மை மறைவதாக, குழப்பங்கள் மறைவதாக, தேவனுடைய மகிமை பிரகாசிப்பதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை சிருஷ்டித்தே கொண்டே வந்தார். சிருஷ்டித்தவைகளெல்லாம் நல்லது 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 என்று கண்டு கொண்டே வந்தார். 6ஆம் நாளிலே 2 காரியங்களை அவர் சிருஷ்டித்தார். முதலாவது மிருகங்களை சிருஷ்டித்தார். கடைசியாக மனுஷனை சிருஷ்டித்தார். முதல் 6 நாட்கள் சிருஷ்டித்தவைகளை எல்லாம் மனுஷனுக்காகவே, அவனுக்கு உதவியாய் இருப்பதற்காகவே, அவனை சிருஷ்டிக்கும் போது அவனுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து நமக்காகவே சிருஷ்டித்தார். தமிழ் கவிஞன் சொன்னான், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்குவதற்காக, தன்னை துதிப்பதற்காக, தன்னை மகிமைப்படுத்துவதற்காக. நம்மை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த ஜனத்தை நான் எனக்கென்று சிருஷ்டித்தேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருடைய கிருபையை வேதம் முழுவதிலும் படைத்தாலும் சிருஷ்டிப்பிலே மனுஷனுக்கு கிடைத்த கிருபை மகா ஆச்சரியமானது. அதை வார்த்தையிலே வர்ணிக்கவே முடியாது. மனுஷனை சிருஷ்டிக்கும் போது வெறுமையிலிருந்து சிருஷ்டிக்காமல் பூமியிலே குனிந்து மண்ணை எடுத்தார். களிமண் என்று பல இடங்களிலே வாசிக்கிறோம். ஏசாயா 64:8 அப்படி சொல்லுகிறது. 103ஆம் சங்கீதத்திலே நம்மை மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார். மிதிக்கப்படுகிற பிரயோஜனமில்லாத மண்ணை கையில் எடுத்தார். மற்றவைகளெல்லாம் தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தவர் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது வார்த்தையினால் சிருஷ்டிக்காமல் மண்ணை எடுத்து அதை வனைந்தார்.
மனிதனாக வணைந்தார். ஆவி ஆத்துமா சரீரம் உடையவனாக வணைந்தார். மனுஷனுக்கு பாராட்டின பெரிய கிருபை, தன்னுடைய சாயலை கொடுத்தார், தன்னுடைய ரூபத்தை கொடுத்தார். எந்த தேவதூதனுக்கும் கேராபீனுக்கும் சேராபீனுக்கும் எந்த சிருஷ்டிப்புக்கும் தன்னுடைய சாயலை கொடுக்கவே இல்லை. எந்த சிருஷ்டிப்பினுடைய நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதவே இல்லை. மனுஷன் நாசியிலே சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாய் மாற்றினார். எந்த சிருஷ்டிப்பையும், அது எவ்வளவு பெரிய யானையாக இருந்தாலும், எவ்வளவு அழகான புள்ளி மானாக இருந்தாலும், அதை தேடி அவர் போகவில்லை. பகலின் குளிர்ச்சியான வேளையில் மனுஷனை அவர் தேடி வந்தார். சிருஷ்டித்த ஒன்றுக்கும் அவர் ஆளுகையோ அதிகாரத்தையோ கொடுக்கவில்லை. மனுஷனுக்கு மட்டும் ஆறறிவோடு கூட ஆளுகிற அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்தார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 8ஆம் சங்கீதத்திலே, மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். தேவ தூதரிலும் அவனை சிறியவனாக சிருஷ்டித்தாலும் கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டினீர். உங்களுடைய சிருஷ்டிப்பு, நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட விதம், உங்களில் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அவருடைய சாயலை உங்களுக்கு தந்து என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியேயும் சிருஷ்டித்தார். சாயல் என்றால் என்ன? ரூபம் என்றால் என்ன? சாயல் என்றால் அவருடைய சுபாவம், ரூபம் என்றால் அவருடைய குணாதிசயம். ரெண்டையும் மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்போது, பிறந்த உடனே பாட்டிமார் வந்து சொல்லுவாங்க, அப்பனா அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது, மூக்கும் மொழியும் தாய் மாதிரியே இருக்குது, நெத்தியை பார்த்தா அவங்க தாத்தா மாதிரி இருக்கு. தாப்பனுடைய சாயல் அல்லது தாத்தா பாட்டியுடைய சாயல ஒரு பகுதி பிள்ளைக்கு வருகிறது. அவங்களுடைய குணாதிசயமும் அப்படியே வருகிறதை பார்க்கிறோம். என்னுடைய தாப்பனார் ஒரு ஹெட்மாஸ்டராக இருந்தார், நல்ல ஃபுட்பால் பிளேயராக இருந்தார், நல்ல ஊழியம் செய்வார், ஜெபிப்பார். எங்கள் அப்பா 6 அடி, எங்கள் அண்ணன் 6 அடி, நல்லா அப்பாவை மாதிரி ஃபுட்பால் விளையாடுவார், ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் என்னுடைய அண்ணன். அவர் ஹெட்மாஸ்டர், எங்கள் தங்கையும் அக்காவும் ஹெட்மிஸ்டர்ஸாக வேலை செய்தாங்க. அவருடைய ஊழியம், அவருடைய ஜெபம் எனக்கு வந்தது. தாப்பனுடைய சில செயல்கள் பிள்ளைகளிடத்தில் வருகிறது. தாப்ப மாதிரியே பேசுகிறான், தாப்ப மாதிரியே கையாட்டுறான், காலாட்டுறான். காரணம் என்னன்னா, அந்த சாயல் பிள்ளைகளுக்கு வருகிறது. அதுபோல தேவனுடைய சாயல் நம்முடைய உள்ளான மனுஷனிலே வருகிறது. அவருடைய சாயலின்படி நாம் சிருஷ்டிக்கப்பட்டதினாலே அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற பெரிய பாக்கியத்தை பெறுகிறோம். வேறு எந்த சிருஷ்டிப்பும் பிள்ளைகள் என்கிற பாக்கியத்தை பெறவே இல்லை. உங்களுக்குள்ளே தேவாதி தேவருடைய சுபாவம், சாயல், ரூபம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. கண்ணாடியிலே பார்க்கிறீர்கள், ஆஃபீஸ் போகும்போதும் சரி, வீட்டை விட்டு புறப்படும் போது முகம் எப்படி இருக்கு எல்லாம் பார்க்குறீங்க. இது வெளி தோற்றம், வெளி சாயல், உடைய பெற்றோரிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்த சாயல். ஆனால் பரலோக கண்ணாடியாகிய வேத வசனத்தின் மூலமாய் உடைய உள்ளான மனுஷனை பார்க்கும்போது அங்கே தேவனுடைய சாயல், ரூபம் இருக்கிறது என்பதை காண முடியும். தேவனுடைய சாயல் ரூபத்தில் முதலாவது என்ன இருக்கிறது? ஒரு ராஜரீகம் இருக்கிறது,
ஒரு ஆளுகை இருக்கிறது. ஆகவேதான் மனுஷனை சிருஷ்டித்த உடனே ஆகாயத்து பறவைகளை, காட்டு மிருகங்களை ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகை செய்யுங்கள். ஆளுகையை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். அவருக்கு என்ன அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் இருந்ததோ, அண்ட சராசரங்களுக்கு அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறாரோ, அவருடைய சாயலை பெற்ற நாம் ஆள பிறந்தவர்கள். அவருடைய சாயலாய் இருந்த நமக்கு ஆளுகை செய்யும்படி இந்த பூமியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகாயத்து பறவைகளை, மிருகங்களை, ஊரும் பிராணிகளை ஆளும்படியான ஒரு ஆளுகையை, அதிகாரத்தை தேவ சாயலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். நீங்கள் அடிமையாக இருப்பதற்காக அழைக்கவில்லை, பயந்து பயந்து நடுங்குவதற்காக அழைக்கப்படவில்லை. நீங்கள் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகளாய், உன்னதமானவருடைய பிள்ளைகளாய், உங்களுடைய உள்ளான மனுஷனிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆளுகை தந்திருக்கிறார். பிரச்சனைகளை, புயல்களை, போராட்டங்களை, கொந்தளிப்புகளை அடக்கி ஆளும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். முதலாவது ஆளுகை. இரண்டாவது தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் என்றால் என்ன? அவர் முழுக்க முழுக்க அன்பின் மயமாய் இருக்கிறவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவருடைய சாயலே தேவ அன்புதான். அவருடைய சாயல் பாசம், அவருடைய சாயல் மனதுருக்கம், அவருடைய சாயல் இரக்கம், கிருபை உள்ளவர். வேதம் முழுவதையும் பிழிந்து சாறு எடுக்க கூடுமானால் அதில் விழுகிற ஒரு சொட்டு சாறு அவருடைய அன்பு என்பதுதான். சிலுவையில் அன்பு, அந்த அன்பின் உச்சிதத்தை பார்க்கிறோம். மூன்றாவதாக அவருடைய சாயல் என்ன? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அக்கினி மயமான சாயல் உடையவர். ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு காட்சி அளிக்கும் போதெல்லாம் அக்கினியிலிருந்து காட்சி அளித்தார். முட்செடி அக்கினியாய் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. மோசே என்று அழைத்தார். அவருடைய சாயல் பாவம் நெருங்காத அக்கினி மயமானவர். பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லும் போதெல்லாம் அக்கினி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேல் வீட்டு அறையிலே அந்த அக்கினி இறங்கி வந்தது. ஆகவே முதல் அவருடைய சாயல் ராஜரீகம், ஆளுகை. இரண்டாவது அவருடைய சாயல் அன்பு, மனதுருக்கம், பாசம், கிருபை, இரக்கம். மூன்றாவது அவருடைய சாயல் அக்கினி, அக்கினி மயமானவர். நான்காவது அவருடைய சாயல் அவருடைய மகிமை, ஷெக்கனா மகிமை. பரலோகமே மகிமையின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. சங்கீதம் 24:7 மகிமையின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. ஐந்தாவது அவருடைய சாயல் என்று சொல்லும்போது அது பரிசுத்தம், பூரண பரிசுத்தம், கரைதிரையற்ற பரிசுத்தம். பிதாவானவர் பரிசுத்தர், குமாரன் பரிசுத்தவர், பரிசுத்தாவியானவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆண்டவருடைய சுபாவம், குணாதிசயம் எண்ணற்ற விதத்தில் வர்ணித்தாலும் சேராபீன்கள் அவரை துதிக்கும் போது ஒரு வார்த்தை தான் திரும்ப திரும்ப சொல்லி துதித்தார்கள், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எல்லா சுபாவத்திலும் நம்முடைய உள்ளத்தை கவருவது அவருடைய பரிசுத்தம். ஏசாயா 6:3 அப்படி சொல்லுகிறது. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கேராபீன்கள், சேராபீன்கள் இரவும் பகலும் சொல்லிக்கொண்டே இருந்தன. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள் தேவ சுபாவம் மறைந்திருக்கிறது, தேவ சாயல் மறைந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது இந்த 5 காரியங்களையும் உங்களில் வைத்து
இவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆவலோடு அவர் விரும்புகிறார். தகப்படத்தில் இருக்கிறது பிள்ளைக்கு வருகிறது. ஆங்கிலத்தில் அதை DNA என்று சொல்லுவார்கள், தமிழிலே அது மரபு அணு. உங்க அப்பாவுடைய குணாதிசயம், உங்களுடைய அம்மாவுடைய குணாதிசயம் உங்களுக்குள் மறைந்து இருக்கிறது. ஏற்ற காலத்தில் அது வெளிப்படுகிறது. உங்களுடைய மரபு அணு தேவனாகிய கர்த்தர். ஆகவே தேவ சாயல் உங்களிலே வெளிப்பட வேண்டும் என்று அவர் ஆவலோடு எதிர்பார்க்கிறார். சாத்தானுடைய முக்கியமான குறிக்கோள், நீ தேவனை வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். சாத்தானுடைய கோபம், சாத்தானுடைய எரிச்சல், மிருகத்தனம், கொடுமை, அதுதான் உங்களிலே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தேவ சாயல் இருந்தது, தேவ ரூபம் இருந்தது. ஆனால் ஆதியாகமம் 5:3 வாசிக்கும் போது ஆதாம் தன்னுடைய குமாரனை தன்னுடைய சாயலிலே பெற்றான், மனுஷ சாயலிலே பெற்றான். இடையில ஏதோ ஒன்று நடந்தது, தேவ சாயல் சிதைக்கப்பட்டு போனது. தான் விரும்பின பெண் தன்னை கட்டாமல் வேறொரு பையனை கட்ட போறாள். காதலன் கொதித்தான், கொந்தளித்தான். அவருடைய அழகை சிதைத்து விட விரும்பி கையில் ஆசிட் பாட்டில், முட்டைக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ண ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிடை நிரப்பி அவருடைய முகத்தில் எறிந்தான். இந்த ஆசிட் பட்டு முகம் வெந்து போனது, கருகருத்து போனது, அழகு போனது, சௌந்தரியம் போனது. அதுபோலதான் சாத்தான் மனுஷனை தேவ சாயலை உண்டாக்கினார் என்று பொறாமைப்பட்டு அவனுக்கு கிடைக்காத தேவ சாயல் மனிதனுக்கு கிடைத்தது என்று பாவம் செய்ய வைத்து, கீழ்ப்படியாமல் செய்ய வைத்து, ஆசிட் திராவகத்தை எறிவது போல அவனுடைய முகத்தை கெடுத்தான், அழகை கெடுத்தான், உள்ளான தேவ சாயலை அவன் கெடுத்தான். ஆகவேதான் ஆதாமுக்கு பிறந்த மகன் காயினுக்குள்ள அந்த மிருக சாயல் வந்தது, சாத்தானுடைய சாயல் வந்தது. தன்னுடைய சகோதரன் மேல் எரிச்சல் ஏற்பட்டு முகநாடி மாறினது. தேவ சாயலை இழந்து மனுஷ சாயலாய் மாறிவிட்டார். ஒரு சிறுவனை குறித்து கேள்விப்பட்டேன். 3 வயதிலே தன்னுடைய தகப்பனை அவன் இழந்து போனான். அவனுக்கு 5 வயதானது. தாய்க்கு வேறொரு கல்யாணம் கட்டணும்னு ஆசை வந்துட்டு ஒருவனோட ரகசிய தொடர்பு வந்துட்டது. இந்த பையன் இருந்தால் அவனை திருமணம் செய்ய முடியாது, ஒன்றாய் வாழ முடியாது. மனை அழைத்து கொண்டு வந்தாள். முன்பின் தெரியாத ஒரு பட்டணத்துக்கு வயிறு நிறைய சாப்பாடு வாங்கி கொடுத்தாள். ஒரு முக்கியமான ரோட்டின் நடுவில் நிறுத்தி, இங்கேயே நில்லு, நான் வந்து உன்னை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்லி தலைமறைவாய் விட்டாள், ஓடிவிட்டாள். இந்த பையன் பாவம், தாய் வருவாள் என்று 3 நாள் தெருவிலே நின்று கொண்டிருந்தான், குளிரிலே நின்று கொண்டிருந்தான். பசி, தாகம். 3 நாளாக பட்னியாக இருக்கிறத அந்த பக்கமாக வந்த ஒரு பாஸ்டர், தம்பி நீ யார் என்று கேட்டார். அவன் சொன்னான், 3 வருஷத்துனால அப்பா இறந்துட்டாரு, அம்மா இங்கேயே நில்லுன்னு சொன்னாங்க, அம்மாவை காணும். அவர் புரிந்து கொண்டார், தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். அப்பா அம்மாவை எண்ணி எண்ணி அவன் அழுது கொண்டே இருந்தான். அவர் நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காராக இருந்ததால் வேதத்தை படித்து, உனக்கு அப்பா அம்மாவோ 2 பேருமே கர்த்தர் தான், அவர் உன்னை தன்னுடைய சாயலாய் அவருடைய ரூபத்தின்படியே உன்னை சிருஷ்டித்திருக்கிறார், நீ விசேஷமானவனாய் வருவார். நல்ல விசுவாச வார்த்தைகளை சொன்னார், போதித்தார். பார், நீ உலக பிரகாரமாய் ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும்
இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, ரட்சிக்கப்படும் போது மறுபடியும் அந்த தேவ சாயல் உனக்குள்ளே வருகிறது. நீ ஆள பிறந்தவன், பரிசுத்தமாய் ஜீவித்து அவருக்கு ஊழியம் செய்யும்படி பிறந்தவன். யோவான் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து அவனை காண்பித்தார். உலக பிரகாரமான பிறப்பு உண்டு. கர்த்தருடைய குடும்பத்திலே பிறக்கிற மறுபடியும் பிறத்தல், ஆவினால் பிறத்தல், ஜலத்தினால் பிறத்தல். நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி விவரிக்கும் போது அவனுக்கு பெரிய சந்தோஷம். சாபமான குடும்பத்திலே நான் பிறந்திருந்தாலும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். இனி உலக தகப்பன் என்னுடைய தகப்பன் அல்ல, உலக தாய் என்னை தாய் அல்ல, கர்த்தரே எனக்கு தாயும் தகப்பனுமான எல்ஷடாவாய் இருப்பார். வேதத்தை வாசித்து கொண்டே வந்தார். சிருஷ்டிப்பிலே நாம் தேவ சாயலாய் மாறுகிறோம். இரண்டாவதாக, பாவம் செய்யும் போது தேவ சாயல் சிதைக்கப்பட்டு பிசாசின் சாயல் நம்மிலே உருவாகிறது. மிருகத்தனமான சாயல், காயினுக்குள் வந்த அந்த சாயல் நமக்குள்ளும் வந்து விடுகிறது. ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார்? மனுஷன் இழந்த தேவ சாயலை மீண்டும் அவனுக்கு தரும்படி இந்த உலகத்துக்கு வந்தார். சிதைந்த சாயலை தான் ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் அவர் சிலுவையில் தொங்கும்போது அழகும் இல்லாமல் சௌந்தரியமும் இல்லாமல் சிதைக்கப்பட்ட ஒரு சாயலோடு தொங்கினார் என்று ஏசாயா 53:2 வாசிக்கிறோம். அதுபோல தான் ஏசாயா 52:14 வாசிக்கும் போது, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபம் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் அநேகர் அவரை பார்த்து பிரமிப்படைந்தார்கள். மீண்டும் நம்முடைய முகம் சாத்தானால் சிதைக்கப்படக்கூடாது, பாவத்தால் சிதைக்கப்படக்கூடாது என்பதற்காக அடுத்த காரியத்தை அவர் செய்தார். நமக்குள்ளே தேவ சாயல் எப்போதும் தங்கி இருக்கும்படி இயேசு நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண சித்தமானார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஆலயமாய், வாசஸ்தலமாய், பரிசுத்த ஸ்தலமாய் நமக்குள்ளே தங்கியிருந்து நமக்குள்ளே இருக்கிற தேவ சாயலை பாதுகாக்கும்படி அவர் சித்தமானார். மாத்திரமல்ல, நமக்குள்ளே அந்த சாயல், அந்த ரூபம் தங்கியிருக்கிறபடியாலே கர்த்தருடைய வருகையிலே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைவோம். தேவ சாயல் முழுவதுமாய் நம்மை மாற்றும். மண்ணின் சாயல் மாறி போகும், மனுஷ சாயல் மாறி போகும். நமக்குள்ளே ஆவியானவரும் கிறிஸ்துவும் தங்கியிருக்கிறபடியாலே நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து கொண்டே வருகிறார். கர்த்தருடைய வருகையில் இந்த மகிமை பூரணமாகி நாம் இயேசுவை போல காணப்பட வேண்டும் என்பதற்காக 1 யோவான் 3:2 சொல்லுகிறது, அவர் வெளிப்படும் போது நாம் அவருக்கு ஒப்பாகவே மாற்றப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மண்ணான மனுஷன் மேல ஆண்டவர் எவ்வளவு கிருபை வைத்தார் பாருங்கள். முதல்ல சாயலை கொடுத்தார், ரூபத்தை கொடுத்தார், ஆளுகை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார், நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாய் மாற்றினார். அவர் பூமியிலே நம்முடைய நண்பனாய் இறங்கி வந்து பகலின் குளிர்ச்சியான வேளையிலே உலாவினார். சாத்தான் அந்த அழகை சிதைத்து வைத்து விட்ட பிறகு மறுபடியும் இழந்து போன எல்லாவற்றையும் மனுஷனுக்கு தரும்படி விண்ணுக்குரிய அவர் மண்ணுக்கு இறங்கி வந்தது எவ்வளோ பெரிய கிருபை. மண்ணுக்கு இறங்கி வந்து தன்னுடைய இரத்தத்தை நம்மையில ஊற்றி மறுபடியும் அவருடைய குடும்பத்துக்கு கொண்டு வந்து அந்த தேவ சாயலை நமக்குள்ளே மீண்டும் ஸ்தாபித்தது. நமக்குள்ளே தங்கியிருந்து வைராக்கியத்தோடு அந்த சாயலை நாம் இழந்து விடாதபடி இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
எப்பொழுது உங்களுடைய பெயர்கள் பரலோகத்திலே ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டு நீங்கள் மறுபடி பிறந்தீர்களோ அப்போது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. உங்களை குறித்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வைராக்கியமாயிருக்கிறார். இன்றைக்கு கூட நீங்கள் தேவ சமூகத்தில் நின்று, ஆண்டவரே உம்முடைய சாயலை எனக்குள் வைத்திருக்கிறீர், அந்த சாயலை நான் பூரணப்படும்போது நீரே இறங்கி வந்து எனக்குள் வாசம் பண்ணுகிறேன், நான் உம்மை போல மாறணும், இயேசுவை போல மாறணும், கிருபை நாட்கள் எல்லாம் உம்மை போல மாறும்படி நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது அது பெரிய பாக்கியமாக இருக்கும். நாம் பரலோகத்துக்கு செல்லும் போதும் கூட இன்னொரு பெரிய பாக்கியத்தை பார்ப்போம். தேவ தூதர்களால் அவர் கிட்டவே போக முடியாதபடி முகத்தை மூடி மறைத்து தூரத்தில் நின்று அவருடைய மகிமை பார்க்க முடியாமல் நிற்கும்போது நாம் உரிமையோடு அவருடைய மடியில் ஏறி உட்காருவோம். அந்த சிங்காசனத்தில் நாமும் அமர்வோம். பிதா எந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரோ அதே சிங்காசனத்தில் குமாரனோடு நாமும் அமர்ந்திருப்போம். வெளிப்படுத்தல் 3:21 அப்படி சொல்லுகிறது. நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிற தேவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் இன்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இதை எண்ணியே பார்க்க முடியல. இதை எண்ணி பார்க்க நம்முடைய மூளை அறிவு அவ்வளவு சிறந்ததாகவும் இருப்பதாக தெரியவில்லை. பிதா இருக்கிற சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற மகிமையின் ராஜா இருக்கிற சிங்காசனத்தில் அவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட அமர்ந்திருப்போம் என்றால் பெரிய பாக்கியம். அதைவிட பெரிய பாக்கியம் பரலோகத்தில் உன்னத சாந்தத்தில் இருக்கிற தேவகுமாரனுடைய மணவாட்டியாக நமக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற புதிய எருசலேமிலே இயேசுவோடு வாசம் பண்ணுவோம் என்று சொன்னால் அதை கிரகித்து கொள்ள நம்மால முடியல. இந்த பூமியிலே தேவனுடைய சாயலை சுமந்து திரிவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை காண்கிறவர்கள் நம்மிலே இயேசுவை காணும்படி, தேவ சாயலை காணும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு அருமையான பாடல் உண்டு, தம்பியை பாட நான் அழைக்கிறேன். சாராள் நவரஜ் ஒரு பாடல் பாடினார். எனக்கு ரொம்ப அந்த பாட்டு ரொம்ப இஷ்டம். அவர்கள் நம்பிக்கையோடு அந்த பாட்டை பாடுறாங்க. தேவ சாயலாக மாறி நான் தேவனோடு இருப்பேன். இந்த மண்ணின் சாயல் எல்லாம் மாறி போகும். இந்த மண்ணின் சரீரத்தில் உள்ள குறைபாடுகள் இங்கே இருக்கும்போது கருப்பாக இருக்கலாம், அங்கே போகும்போது மகிமையாக மாற்றப்பட்டுருவீங்க. இங்கே இருக்கும்போது சரீர குறைவுகள் இருக்கலாம், அங்கே குறைவுகள் இருக்கலாம், பல நோய்கள் பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது இவ்வளவு மகிமையாக இருக்கும். ஒரு சத்தத்துக்காக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் தேவ தூதனுடைய கால சத்தம். இயேசு வரப்போகிறார் என்கிற சத்தம். அந்த சத்தத்தில் நாம் எல்லாரும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதின் விரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதின் விரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தே தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். மண்ணின் சாயலை நான் களைந்தே
தம் விண்ணவர் சாயல் அடைவே, விண்ணவர் சாயல் அடைவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். ஜீவ யாத்திரை முடிந்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்று கூப்பிடுதே, வாரும் என்று கூப்பிடுதே. வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்று கூப்பிடுதே, வாரும் என்று கூப்பிடுதே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதின் விரைவாய் நிறைவேறுதே. பாடுவோம். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதின் விரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தே தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். மண்ணின் சாயலை நான் களைந்தே தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் உண்டு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும், பன்மையிலே ஆண்டவர் சொல்லுகிறார். குமாரனும் பரிசுத்தாவியானவரும் பிதாவே உம்முடைய சாயல உம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டியும் என்று சொல்லல. 3 பேர் சேர்ந்து சொல்லுகிறார்கள். நமது ரூபத்தின்படி, நமது சாயலின்படி. அதுபோல் தான் பாபேல் கோபுரத்தை பார்ப்பதற்காக ஆண்டவர் சொல்கிறார், நாம் போய் இந்த மனுஷர் கட்டுகிற அந்த கோபுரம் என்ன ஆகிறது போய் பார்ப்போம். நாம் சோதோம் குமரை அழிக்கும் போது கூட 3 புருஷராய் நாம் கேள்விப்பட்டபடியே நடந்ததா போய் பார்ப்போம் நாம் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் இங்கே சற்று ஒரு 5 அல்ல 10 நிமிடம் பிதாவின் ரூபம், குமாரனுடைய ரூபம், பரிசுத்தாவியானவருடைய ரூபம், அவருடைய சாயல் என்ன, அதை சற்று சிந்திப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். மனுஷன் திருத்துவமானவன், தேவனும் திருத்துவமானவர்.
மனுஷனிலே ஆவி, ஆத்துமா, சரீரம் உண்டு. தேவனிலே பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் உண்டு. அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாம் திருத்துவத்தில் தான் இருக்கிறது. சூரியனை பார்த்தால் மேலே ஒரு அக்கினி பிளம்பு, பூமிக்கு வருகிற வெளிச்சம், பூமிக்கு வருகிற உஷ்ணம், வெப்பம், அக்கினி. காலத்தை மூன்றாய் பிரிக்கலாம்: கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். ஒவ்வொரு பொருளையும் நீளம், அகலம், உயரம் எல்லாம் முப்பரிமாணம் உள்ளது. மனுஷன் மரிக்கிற வரையிலும் தனித்தனியை பிரிக்க முடியாது. மரிக்கும் போது சரீரம் மண்ணுக்கு திரும்பும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும், ஆத்மா நித்தியத்தை எங்கே செலவழிப்பது அதை நோக்கி நடக்கும். ஆனால் தேவன் ஒன்றாக சேர்ந்து வாழுகிறவர், பிரிந்தும் செயல்படுகிறவர். இயேசு ஞானஸ்நானம் பெறும்போது குமாரன் கீழே நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவம் கொண்டு மேலே இறங்குகிறார். பிதாவானவர் மேலே நின்று இவர் என் குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், சாட்சி கொடுக்கிறார். ஆகவே 3 பேருடைய ரூபம் என்ன? சற்று நாம் தியானிக்கும் போது அந்த சாயல் நம்மிலே வருவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். பிதாவாகிய தேவனை குறித்து உன்னத பாட்டு 5:15 சொல்லுகிறது, அவருடைய ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாய் இருக்கிறது. லீபனோன் என்பது இஸ்ரவேல் தேசத்துக்கு வடக்கே இருக்கிற ஒரு உயர்ந்த மலை, பனி படர்ந்த மலை. அதை பார்ப்பதற்கு சூரிய வெளிச்சம் பிரகாசிக்கும் போது அந்த வெளிச்சத்தை பார்க்கவே முடியாத கண் கூசக்கூடியவர். அந்த 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 மலை முழுவதும் வெண்மையான பனி நிரம்பி இருக்கும். பிதாவாகிய தேவன் எப்படி பரிசுத்தத்திலே பழுதில்லாமல் பிரகாசிக்கிற பரிசுத்தமாய் இருக்கிறார். அவருடைய ரூபம் பரிசுத்தமானது என்று வேதம் சொல்லுகிறது. அது சாதாரண பரிசுத்தம் அல்ல, அது நிறைவுள்ள பூரணமான பரிசுத்தம். லேவி ராமத்தில் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் பரிசுத்தர் மட்டுமல்ல, நம்மேல அன்பு கூர்ந்து தம்முடைய ரூபத்தை நமக்கு தந்தவர், நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். யெகோவா மெகதேஸ் என்றால், என்னுடைய இரத்தத்தை சிந்தி நான் உன்னை பரிசுத்தமாக்க விரும்புகிறேன், என்னுடைய பரிசுத்த வேதாகமத்தை அருளி செய்து உன்னை பரிசுத்தமாக்க விரும்புகிறேன், என்னுடைய ஜெப ஜீவியத்தை உனக்கு தந்து உன்னை பரிசுத்தமாக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதாவது குறைகள் குற்றங்கள் வந்தால் சிலுவை அண்டை ஓடி போய் அவருடைய இரத்தம் நம்ம விழும்போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். எபிரேயர் 13:12 சொல்லுகிறது, அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தன்னுடைய ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படி நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று எழுதி இருக்கிறது. பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லைன்னா ஊக்கமாக ஜெபிக்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லைன்னா குற்ற மனசாட்சி வாதிக்கும். பரிசுத்தம் இல்லைன்னா சாத்தானுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். மந்திரவாதிகளை, பெல்லி சூனியங்களை எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் போய்விடும். பரிசுத்தம் இல்லாமல் அவரை அப்பா பிதாவென்று அழைக்கப்பட முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அவருடைய வருகையில் காணப்பட முடியாது. பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பணம் இல்லாமல் தரிசித்து விடலாம், படிப்பில்லாமல் தரிசித்து விடலாம். ஆனால் பரிசுத்தம் எவ்வளோ நமக்கு முக்கியமானது. நம்ம இயேசுனுடைய சாயலையும் ரூபத்தையும் சுமந்து தெரிகிறவர்கள், அவருடைய சாயலையும் ரூபத்தையும் உலகத்துக்கு காண்பிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். பிதாவினுடைய ரூபம் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். நம்ம சாதாரணமாக பாடிடலாம், ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லையே. அதால் சாப்பா, ஆனால் ரூபம் இருக்கிறது.
அவர் ரூபம் பரிசுத்தம்தான் அவருடைய ரூபம், அவருடைய சாயல். இரண்டாவதாக இன்னொரு ரூபத்தை பார்க்கிறோம். அதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரூபம். ஆச்சரியமான ஒரு வசனம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 வசனத்தில் 8 வசனத்தில் வர இயேசு கிறிஸ்துக்கு 3 ரூபங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாவது வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும். இரண்டாவது, மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். மூன்றாவது, அடிமையின் ரூபமாய் ரூபம் எடுத்தார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினார். 3 ரூபம். விண்ணுக்குரிய ரூபம், மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டதாலே மண்ணுக்குரிய ரூபம், அதிலும் கடைசியாக அடிமையின் ரூபம் எடுத்தார். அவருடைய ரூபம் தாழ்மை, அவருடைய ரூபம் தியாகம். ஆகவேதான் உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மை என்பது அவருடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது, சிவப்பு என்பது அவருடைய தியாகத்தை குறிக்கிறது. அடிபட்டு சிவந்து போனார், இரத்தம் சிந்தி சிவந்து போனார், தியாகம் செய்து சிவந்து போனார். ஆகவே அவர் வெண்மையானவர், அதே நேரத்தில் சிவந்தவர். எவ்வளவு தியாகம்! இயேசுடைய தியாகம். அவர் அவ்வளவு பாடுபட வேண்டிய அவசியமில்லை. நம்மேல வைத்த அன்புக்காக அவ்வளவு தூரம் தம்மை தாழ்த்தினார். பாதாளத்தின் அடிவரை இறங்கினார். மரித்து உயிரோடு எழுந்து பாதாளத்தில் சிறைப்பட்ட மக்களுக்காக அங்கேயும் செல்ல அவர் ஆயத்தமாயிருந்தார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த சிவப்பை தான் நாம் பார்க்கிறோம். ஏசாயா 53 அதிகாரம் முழுவதும் தியாக பலியாக, பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக அடிக்கப்பட கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் எப்படி இருந்தார் அதைத்தான் வர்ணிக்கிறது. பிதாவின் ரூபமான பரிசுத்தத்தை அணுகிற நேரத்தில் இயேசுவினுடைய தியாகம், இயேசுனுடைய தாழ்மை நம்முடைய இருதயத்தை கவரட்டும். அதுதான் கிறிஸ்துவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது. ஆகவே மூன்றாவதாக பிதாவை பார்த்தோம், பரிசுத்தம். குமாரனை பார்த்தோம், தாழ்மை. பரிசுத்த ஆவியானவர் லூக்கா 3 அதிகாரம் 22 வசனத்தில் பரலோக பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கு வருகிறதை காண்பிக்கும் போது அவர் புறாவை போல ரூபம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்து இறங்கினார். ஒரு அருமையான வெண்புறா, பரலோகத்தில் அசைவாடுகிற ஒரு பெண்புறா. அந்த புறா இயேசுவின் மேல் வந்து அப்படியே அமர்ந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய ரூபம் என்ன, சுபாவம் என்ன? அது புறா வடிவம் கொண்டது. புறா கசப்பில்லாதது, கபடில்லாதது, மென்மையானது, கூவிக்கொண்டே இருக்கக்கூடியது. புறாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின கண்கள். அவருடைய கண்கள் உன்னத பாட்டு 5:12 சொல்லுகிறது, நதியோரம் தங்குகிற புறாக்களின் கண்களைப் போல ஒரு புறாவை போல மென்மையாயிருந்தார், கபடில்லாதிருந்தார். சங்கீதம் 32:2 சொல்லுகிறது, எவனுடைய ஆவியில கபடில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. கண்மலையின் வெடிப்புகளிலே தங்குகிற புறா என்று உன்னத பாட்டு 2:14 வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த புறாவினுடைய பரிசுத்த ஆவியானவருடைய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். ஏசாயா கர்த்தருடைய வருகையை ஒப்பிட்டு சொல்லும்போது, புறாக்கள் பலகணிகளை துவாரங்களுக்கு நோக்கி தீவிரித்து செல்லுகிறது போல
என்று ஏசாயா 60:6 சொல்லுகிறார். நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சை பரலோக பலகணிகளுக்கு, கர்த்தர் உண்டு பண்ணின ஆயத்தம் பண்ணின வாசஸ்தலங்களுக்கு செல்லும்படி நாம் ஆயத்தமாய் இருக்கும்படி ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். மனுஷனை தேவ சாயலை சிருஷ்டிக்கும் போது ஒரு பக்கம் பிதாவை போல, ஒரு பக்கம் குமாரனை போல, ஒரு பக்கம் பரிசுத்தாவியானவரை போல, இந்த 3 பேருடைய நமது சாயலே நமது ரூபத்திலே மனுஷனை சிருஷ்டிப்போமா? தேவ பிள்ளைகளே, தேவ சாயலை பிரதிபலிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவ மகிமையை பிரதிபலிக்கிறீங்க, தேவனுடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறீங்க. குமாரனுடைய சாயலை, அவருடைய தியாகத்தை இந்த உலகத்துக்கு நீங்கள் காண்பிக்கிறீங்க. மோசே 40 நாட்கள் தேவ சமூகத்திலே தேவ சாயலையே பார்த்து கொண்டிருந்தார். 40 நாட்கள் கழித்து கீழே இறங்கும்போது தேவனை அவர் பிரதிபலிக்கும்படி அவருடைய முகம் தேவ மகிமையால் நிரம்பி இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களால் அதை பார்க்க முடியல. ஐயோ, கண் கூசுது, தயவு செய்து முக்காடு போட்டுக்கொள்ளும், உம்மை பார்க்க முடியல. அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் அந்த மகிமையால் நிரம்பி இருந்து உலகத்துக்கு தேவனை நீங்கள் காண்பிக்கணும். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை ஒரு விசேஷ சிருஷ்டிப்பாய் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். நீங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். தலை நிமிர்ந்து நில்லுங்க. ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்தார். அந்த நோக்கம் நீங்கள் தேவ சன்னிதானத்தில் அவரோடு நிற்க வேண்டும் என்பதற்கு. பாவத்தில் உழன்று பாதாளத்துக்கு சென்று விடக்கூடாது, கர்த்தருடைய ராஜ்யத்திலே காணப்பட வேண்டும். ஆகவே தாவீதை போல நீங்கள் சொல்லணும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நாம் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். எல்லா குறைவுகளும் ஆவியானவர் வரும்போது அவைகளெல்லாம் உங்களை விட்டு நீக்கி போடுவார். விண்ணக காற்றாகிய பரிசுத்தாவியானவர் வீசும்போது கரை திரைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிப்போகும். பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லை. பாவமுள்ள உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். நம்மேல ஆவியானவருடைய நிரப்புதல் இருக்கும்போது நம்முடைய குறைகள் நீங்கி கொண்டே இருக்கும். தெய்வீகத்திலே நாம் மறுரூபமாகி கொண்டே இருப்போம். தேவனுடைய சாயலை, தேவனுடைய மகிமையை சுமந்து செல்லும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய முக சாயலை, யூ ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் த க்ளோரி ஆஃப் காட். தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். தேவ சாயலை, தேவ ரூபத்திலே உங்களை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். என்னை உம்மை போல மாற்றும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். என்னை இயேசுவை போல மாற்றும் ஆண்டவரே, உம்முடைய குணாதிசயம், உம்முடைய ரூபம் என்னிலே காணப்படட்டும் என்று கர்த்தரை நோக்கி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நிறைவாக்கும்படியாக இயேசு நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. எக்காலங்கள் துணிக்க வேண்டிய காலங்கள் வந்துவிட்டது. வருகை குறித்த எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் பலமாய் உங்களை கிரியை செய்கிறார். நீங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தருடைய உள்ளம் கைகளில் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வலுவாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார், வலுவாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார். தம்முடைய உள்ள மகிமையுள்ள சன்னிதானத்திலே என்னை மாசற்றவனாய் நிலைநிறுத்துவார். நான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் காணப்படுவேன். இயேசுவோடு பரலோக ராஜ்யத்தில் காணப்படுவேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். நலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவி
ஆவியே. கைகளை தட்டி சொல்லுங்க. ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவ ஆவியே, வெள்ளத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. வெள்ளத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்போராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்போராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. அக்கினி ரதத்தில் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி சொல்லுங்க. காற்றை நீ என் மேல் வந்து அமர்ந்திடும். அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. கைகளை தட்டி கேட்போம். இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. என்னாலும் என் பாத்திரம் அப்பா உம்முடைய நன்மையும் கிருபையினாலும் என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் என்று சொல்லி கைகளை தட்டி சொல்லுங்க. நிரம்பி வழிய செய்யுமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்போராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்போராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுவே. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி ஒரு அக்கினி அபிஷேகத்தை வாய்களை திறந்து கேளுங்க. பரிசுத்தமாய் ஜீவிக்க, இயேசுவை போல பரிசுத்தமாய் இருக்க அப்பா உம்முடைய கிருபை தாரும். பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடைய ஒரு பலத்தின் மேல் பலன், பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், வல்லமையின் மேல் வல்லமை, அக்கினியின் மேல் அக்கினி. கைகளை தட்டி பெற்றுக் கொள்ளுவோம். பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள, இயேசுவை போல மாற அப்பா ஒரு கிருபை இறங்கி வருவதாக. உம் சாயலாய் மாற்றுவீராக. உம் சாயலினால் திருப்தியாக்குவீராக. ரீமா காதா லாபா ஷாதாரா. எல்லா மனுஷிக எண்ணங்கள் மாறுவதாக. குறை சொல்லுகிற ஆவிகள் மாறுவதாக. ரீபா ஷாதாரமா. பொறாமையின் கண்கள் மாறட்டும். இயேசுவை போல மாறட்டும். ரீமாமாசே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் கோராமாஷியத விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். எல்லாரும் கைகளை தட்டி இயேசுவே உம்மை போல எங்களை மாற்றினீரே. பரிசுத்தமாய் எங்களை மாற்றினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.